மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அறிக்கை தாக்கல் செய்கிறார். இது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, கிரானைட் முறைகேடு தொடர்பாக சகாயம் குழு எப்போது அறிக்கை தாக்கல் செய்கிறது? அவர்களே நேரடியாக தாக்கல் செய்வார்களா அல்லது அவர்கள் சார்பில் வேறு யாராவது தாக்கல் செய்வார்களா? விக்ரம், பார்த்தீங்கன்னா சட்ட ஆணையர் சகாயத்துடைய விசாரணை முடிவடைந்து கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் அதற்கான ஆவணங்கள் அனைத்தும் தயாரில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த ஆவணங்களை அனைத்தையும் வரிசைப்படுத்தி தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக காலவாசம் கோரப்பட்டது. ஆனால் 4 வாரம் அவகாசம் கேட்டபொழுது 8 வாரமாக அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியிருந்தார். இதனையடுத்து இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு மீண்டும் பட்டியலிடப்படுகிறது. நாளைய விசாரணையின் பொழுது சட்ட ஆணையர் சகாயத்தின் சார்பில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அவர் நீதிமன்றத்திற்கு நேரில் வரவிருக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த அறிக்கையை அவரது தரப்பு வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் தற்போது சகாயம் தரப்பில் சில ஆலோசனைகளையும் வாதங்களையும் எடுத்து வைப்பதால் அந்த வழக்கறிஞர் தான் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சகாயமும் அந்த தாக்கலின் போது நேரில் உடனே இருக்கும் வாய்ப்புள்ளது. ஆனால் சகாயமும் அவரது தரப்பு வழக்கறிஞர் யாராவது ஒருவர் அந்த ஆவணங்களை தாக்கல் செய்வார்கள். அந்த ஆவணங்கள் சுமார் 12,000 பக்கங்களுக்கு மேல் இருக்கிறது. எனவே அதனை ஒரு வாகனத்தின் மூலமாக எடுத்து வந்து அதை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ஏராளமான ஆவணங்களும் அதில் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே நாளை காலை 11 மணிக்கு 12 மணிக்கு மேலே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு எப்போது பட்டியலிடப்படுமோ அப்போது இந்த தாக்கல் செய்யப்படலாம் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. விக்ரம், சுப்பையா, ஒரு வழியாக சகாயம் குழு தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்கிறது. இந்த நிலையில சகாயம் குழு எப்போது நியமிக்கப்பட்டது என்பது பற்றி நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டும் விதமாக விளக்கி சொல்ல முடியுமா? விக்ரம், பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். தமிழகத்தில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறி எனவே ஐஏஎஸ் அதிகாரியான சகாயம் தலைமையில் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பாக 16,000 கோடி வரை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதை அப்போதைய மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் தான் அரசுக்கு இது குறித்து அறிக்கை அனுப்பியுள்ளார். எனவே அவர் தலைமையிலேயே இந்த குழுவை அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். இந்த யோசனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி சகாயத்தை நியமித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவில் உத்தரவு தொடர்பாக சில விளக்கங்களை சகாயம் தரப்பிலும் கோரப்பட்டது. மதுரையில் உள்ள கிரானைட் மற்றும் விசாரிக்க வேண்டுமா, மற்ற மாவட்டங்களில் விசாரிக்க வேண்டுமா உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தி மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடை குறித்து மட்டும் விசாரித்தால் முதலில் போதுமானது என்றும் எனவே இது குறித்து தாங்கள் விசாரிக்கலாம் என்றும் நீதிபதி மீண்டும் அறிவுறுத்தினார்கள். இந்த உத்தரவு டிசம்பர் மாதம் வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து சகாயம் தனது விசாரணை டிசம்பர் மாத இறுதியில் விசாரணை தொடங்கினார். அவருக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அந்த விசாரணைக்கு தேவையான செலவினங்கள் ஏற்பாடுகளும் அரசு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு அதுக்கான முழு உதவியும் அரசு அளித்தது. தொடர்ந்து அவர் விசாரணையில் ஈடுபட்டார். பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்தினார். இதில் அவ்வப்போது அரசு அந்த தொகையை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு வேண்டிய செலவினங்களை வழங்குமாறு கூறியது. தொடர்ந்து அவருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட அடுத்து பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டன. இவ்வாறு தொடர்ந்து அவர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த விசாரணையானது கடந்த 2 மாதத்துக்கு முன்னதாக முடிந்துவிட்டது. ஆனாலும் அதனுடைய ஆவணங்கள் அனைத்தையும் திரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். தற்போது நிலவரப்படி அனைத்தும் முழுமையடைந்து விட்டது. தற்போது இந்த விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் மட்டும்தான் பாக்கி. எனவே நாளை அவர் தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம், தெளிவான விளக்கம் சுப்பையா. இனி இந்த விசாரணை அறிக்கைக்கு வரலாம். விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அந்த அறிக்கை பப்ளிக் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? விக்ரம், பார்த்தீங்கன்னா குறிப்பாக உயர்நீதிமன்றம் இதுபோன்ற பல்வேறு விசாரணை ஆணையங்களை உயர்நீதிமன்றம் தானே தலையிட்டு இதுபோன்ற விசாரணை குழுவை நியமித்துள்ளது. அவ்வாறு விசாரணை குழு நியமிக்கப்படும் பட்சத்தில் நேரடியாக விசாரணை நடத்தி உடனடியாக, அதாவது 1 வாரம் 10 நாட்கள் 1 மாதத்துக்குள் பல்வேறு அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு வழக்குகள் இதுபோன்று குறிப்பிடலாம். ஆனால் அதே போன்றுதான் இந்த வழக்கும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை கூடுதலான, அதாவது இந்த கிரானைட் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்த வேண்டிய நிலை சகாயத்திற்கு இருந்தது. எனவே அவர் இது குறித்து பல்வேறு முறை காலவாசம் கோரினார். நீதிமன்றம் அவருக்கு முழுமையான அளவில் காலவாசம் வழங்கியது. அவர் கேட்டதை விட கூடுதலாக, அதாவது 3 முறை, ஒவ்வொரு முறையும் அவர் 1 மாதம் கேட்டதற்கு 6 வாரம் 8 வாரம் என கூடுதலாக அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில்தான் தற்போது விசாரணை முடிவடைந்துள்ளது. நாளை இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது சுமார் 12,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் இருப்பதால் அனைத்தையும் நீதிபதிகள் முழுமையாக படித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிக்கையானது சீலிட்ட கவரில் தான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். வழக்கமாக இதுபோன்ற நடைமுறை தான் உள்ளது. எனவே அதே போன்றுதான் தாக்கல் செய்வார்கள். அது தொடர்பாக நீதிபதிகள் உடனடியாக உத்தரவு பிறப்பிப்பாரா என்று தெரியவில்லை. இந்த வழக்கின் விசாரணை வேறு தேதிக்கு தள்ளி வைக்கலாம். அதே நேரத்தில் இன்னொரு தேதி வரும்பொழுது அது உத்தரவு பிறப்பிக்கும் வாய்ப்புள்ளது. இது ஒரு தமிழகத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய பெரிய முறைகேடு என்ற ஒரு நிலை காணப்படுவது
வருவதால் இதை தனியாக ஒரு விசாரணை கமிஷன் கூட இதுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு பிரிவை ஏற்படுத்துமாறு கூட நீதிமன்றம் உத்தரவிட வாய்ப்புள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பொருளாதார குற்ற பிரிவு, திருட்டு விசிடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் எப்படி ஏற்படுத்தப்பட்டுள்ளதோ அதே போன்று இயற்கை வளங்கள் தொடர்பாக ஒரு தனியாக ஒரு பிரிவை கூட ஏற்படுத்தி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிப்பதற்கு அதிகமான வாய்ப்புள்ளன. எனவே நாளை நீதிமன்றம் உடனடியாக உத்தரவு பிறப்பிக்குமா என்று தெரியவில்லை. இந்த வழக்குடைய அடுத்த கட்ட விசாரணையை பொறுத்தவரை இந்த அறிக்கையை பார்த்த பிறகு நீதிபதிகள் ஒரு இறுதி முடிவை எடுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளது. விக்ரம்.